ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்து புராணங்களின்படி மகாவிஷ்ணு உலகை காக்க எடுத்த 10 அவதாரங்களில் மிகவும் மர்மமானதும் இன்னும் நிகழாததுமான அவதாரம் கல்கி அவதாரமாகும். கலியுகத்தின் இருளை நீக்கி மீண்டும் ஒரு சத்திய யுகத்தை மலரச் செய்ய அவர் அவதரிப்பார் என்பது ஐதீகம். யுகங்கள் 4. கிருத யுகத்தில் தர்மம் 4 கால்களில் நின்றது. திரேதா யுகத்தில் 3, துவாபர யுகத்தில் 2 என குறைந்து இன்று நாம் வாழும் கலியுகத்தில் தர்மம் ஒற்றை காலில் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. மனிதநேயம் மறைந்து அதர்மம் அதிகாரத்தை செலுத்தும் இந்த வேளையில் மீண்டும் ஒரு வசந்த காலத்தை உருவாக்க இறைவன் மேற்கொள்ளும் மாபெரும் அறுவை சிகிச்சையே கல்கி அவதாரம். கலியுகத்தின் இறுதி நாட்களில் உலகம் அடையாளம் தெரியாமல் மாறும். அறிவுள்ளவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், குணமற்றவர்கள் ஆட்சி செய்வார்கள். பசி, பட்டினி மற்றும் பொய்மை எங்கும் நிறைந்திருக்கும். இயற்கையின் சமநிலை குலைந்து மழையும் வெயிலும் முறை தவறி பொழியும். மனிதர்கள் ஆன்மீகத்தை மறந்து வெறும் சடலங்களாக வாழும் அந்த இருண்ட காலத்தில் பிரபஞ்சத்தின் மௌனம் கலையும். உத்தரப்பிரதேசத்தின் சம்பலா என்னும் புண்ணிய பூமியில் விஷ்ணு யஷஸ் எனும் வேதியருக்கும் அவரது மனைவி சுமதிக்கும் மகனாக மகாவிஷ்ணு அவதரிப்பார். அவர் பிறந்த பொழுதே ஆகாயம் துந்துபி முழங்கும், மலர் மழை பொழியும். கல்கி பிறந்ததிலிருந்தே தெய்வீக தேஜஸ் கொண்டவராக திகழ்வார். அவரது மேனி நீல மேகத்தைப் போல மின்னும், கண்கள் கருணையும் தீயவர்களை நடுங்கச் செய்யும் வீரியமும் கொண்டிருக்கும். சிறுவன் கல்கிக்கு சாதாரண மனிதர்கள் குருவாக இருக்க முடியாது. மகேந்திர மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் சிரஞ்சீவியான பரசுராமர் கல்கியின் வருகையை அறிந்து அவருக்கு போர்க்கலைகளையும் வேத ரகசியங்களையும் போதிப்பார். அஸ்வத்தாமன், அனுமன், மகாபலி போன்ற சிரஞ்சீவிகள் கல்கியின் வருகைக்காக காத்திருந்து அவருக்கு துணையாக நிற்பார்கள். இமயமலையின் ரகசிய குகைகளில் தவம் செய்து தெய்வீக ஆயுதங்களை கல்கி பெறுவார். கல்கி பிரம்மாண்டமான சக்திகளை பெறுவார். தவம் முடிந்ததும் வானம் பிளக்க பேரொளி ஒன்று பூமிக்கு இறங்கும். சிவபெருமான் அவருக்கு ஒரு அபூர்வமான வெண் குதிரையை பரிசளிப்பார். அதன் பெயர் தேவதத்தம். அது காற்றை விட வேகமாக பாயும் திறன் கொண்டது. அதனுடன் சூரிய ஒளியை விஞ்சும் பிரகாசம் கொண்ட ஒரு வாளையும் அவர் ஏந்துவார். அந்த வாள் வெறும் இரும்பல்ல, அது அதர்மத்தை வேறறுக்கும் ஞானத்தின் சின்னம். கல்கி தனது வெண்குதிரையில் ஏறி உலகம் முழுவதும் வலம் வருவார். அதர்மத்தின் பிடியில் இருக்கும் தீய சக்திகளை ஒழிப்பார். அவரது வாள் வீச்சில் அநீதி இழைக்கும் மன்னர்களும் அதர்மத்தின் மொத்த உருவமான கலி புருஷனும் வீழ்வார்கள். இது இரத்த ஆற்றை ஓட்டும் போர் மட்டுமல்ல, மனித மனங்களில் படிந்துள்ள அழுக்குகளை துடைக்கும் ஒரு மகா யாகம். இறுதியில் அசுத்தங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டு பூமி புனிதமடையும். கல்கி அவதாரம் என்பது காலத்தின் கட்டாயம். பழையன கழிந்து புதியன புகும் என்ற இயற்கையின் விதிபடி கலியுகத்தின் சாம்பலிலிருந்து சத்தியயுகம் எனும் புதிய நாகரிகம் பிறக்கும். தீமை தற்காலிகமானது, தர்மம் மட்டுமே நிலையானது என்பதை உரக்கச் சொல்லும் ஒரு தீர்க்க தரிசனமே கல்கி. நாம் செய்யும் நற்செயல்களே அந்த தெய்வீக விடியலுக்கு நம்மை தயார்படுத்தும். நேயர்களுக்கு ஒரு கேள்வி. கலியுகத்தின் கொடுமைகள் உச்சத்தில் இருக்கும் இந்த காலத்தில் கல்கி அவதாரம் இப்போதே நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை பகிருங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.